ஓகே, தேவையான பொருட்கள் பார்ப்போம். நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் 1/2 கிலோ. அதை நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, 2 தக்காளி, கருவேப்பட்டை, ஏலங்காய், பெரிய சீரகம், சின்னஞ்சீரகம், மற்றது கொத்தமல்லி, கலாம்பூ வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 பல் வெள்ளைப்பூடும் ஒரு சின்ன பல் அளவு ஒரு இஞ்சியும் வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதுதான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் அடுப்பு நல்லா காய்ச்சிட்டான்னு பார்க்குறேன். ஓகே, கொஞ்சம் காஞ்சிட்டு வருது. அதில் பார்த்திங்கன்னா நான் இதை சேர்த்து வச்சுக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் இப்போ நான் கொஞ்சம் போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். ஓகேவா? இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்துட்டு வறுத்தெடுத்து லைட்டாக வறுத்தெடுத்துட்டு இப்போ அடுப்பு கொஞ்சம் ஆஃப் பண்ணுவேன். இது வருதா, இதை ஃபுல்லாக ஒரு இதுக்கு மாற்றி எடுத்துக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வறுத்தெடுத்த அந்த மசாலா வகைகள் எல்லாம், பட்டை, கிராம்பு, அதெல்லாம் நாங்கள் வறுத்தெடுத்து என்ன பண்ணிட்டோம், நல்லா தூளாக அரைச்சி எடுத்து கொண்டிருக்கோம். இப்போ இது ஒரு சைடில் வைப்போம். ஓகேவா? இப்போ நல்ல சூடான இந்த சட்டியில், மண் சட்டியில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எண்ணெய் சேர்க்க போகிறேன். ஓகேவா? எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய், அது நல்லா சூடாகிட்டு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கொள்வோம். அது சூடாக வந்ததுக்கு அப்புறம் அது சூடாகிறது எப்படி பார்க்குறீங்கன்னா, சில பேர் இப்படி கையை வச்சு பார்ப்பாங்க. நாங்கள் வந்து இந்த வருது இல்லையா, இந்த பபிள்ஸ் மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ், அதெல்லாம் இப்படி சேர்ந்துட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ தெரிஞ்சுக்கொள்கிறது தான் எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் ஒன்று சேருது. பார்த்தீங்களா, எல்லாம் இல்லாமல் போயிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் நான் சேர்க்க வேண்டிய பொருட்கள். ஓகே, இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நான் வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சேர்க்க போகிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலைக்கு அடுத்ததாக நான் இப்போ சேர்க்க போகிறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை
சேர்க்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வரும் இல்லையா, இது வர போக்கில் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா டக்குண்டு அரைச்சி வச்சுட்டு மசாலாவை அப்படியே சேர்த்து அதையும் போட்டு லைட்டாக ஒரு செஞ்சுட்டு அடுத்தபடியாக நாங்கள் சேர்க்க போகிறோம் சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். சிக்கனை சேர்த்து அதை வச்சுருங்க. அப்படின்னாக்கா கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் போல் லைட்டாக கொஞ்சத்தை மட்டும் சேர்த்துக்கொள்வோம். மீதி கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கொள்வோம். இது அந்த கோல்டாக அந்த ஸ்மெல் போகிறதுக்காக. அது லைட்டாக அப்படியே வெந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மசாலாவை சேர்த்துக்கொள்வோம். இப்போ இது லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறேன். கொஞ்சம் போல் உப்பை போட்டு கொஞ்சம் போல் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். இது கோழிக்கு உள்ள கொஞ்சம் சேர்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக சேர்த்து உப்பு அதை அப்படியே விட போகிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுற போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் இதில் ரசம் சூப் பேக்கெட்டில் வந்து கொஞ்சம் பாதியை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா அதுக்கு கொச்சிக்கத்தூள் போடுறேன். கரண்டி 1.5 கரண்டி கரண்டி கொச்சிக்கத்தூள், மசாலா தூள் வந்து நான் அதுவும் 1.5 கரண்டி சேர்க்குறேன். இதோடு பார்த்தீங்கன்னாக்கா மிச்சம் இல்லை, கொஞ்சம் போல் மஞ்சள் சேர்க்குறேங்க. ஒரு சொட்டு என்னத்துலன்னா சிக்கன் என்றதால் நான் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கொள்வேன். போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருவோம். இதில் தண்ணி இல்லை, நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் போல் தண்ணி நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு கிளாஸ் அளவு எடுத்தீங்கன்னா இப்போ அதில் காவாசி தான் தண்ணி சேர்த்திக்கிறேன்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் சுகர். இது என்னத்துக்கு சுகர் சேர்க்குறோம்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் ப்ரௌனாகவும் உரப்பு கொஞ்சம் கூடியாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் போல் சுகர். இதை சுகர் பண்ணிட்டேன். நான் ஒரு கையால் வீடியோ பண்ணிட்டு இன்னொரு கையால் குக் பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறதுல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆனம் கொதிச்சுட்டு வருது. இதை அப்படியே விட்டுருவோம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இதை விட்டுருவோம். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் விட்டாலும் பரவாயில்ல. ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாதிரி மரூன் கலருக்கு கொஞ்சம் வத்தின மாதிரி வந்துட்டு இந்த இதுக்கு பரப்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த பதத்துக்கு பரப்ப போல் கொஞ்சம் போல் ஒரு கரண்டி அளவு தயிர் அதை கொஞ்சம் நல்லா கரைச்ச மாதிரி எடுத்து அதையும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இது தயிர் போடாமையும் செய்யலும் நான் கொஞ்சம் போல் தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னாக்கா பச்சைக்கவை நான் இப்போ தான் நான் சேர்க்க போகிறேன். பச்சைக்கவை தக்காளியை நான் என்ன பண்ணுறேன் இப்போ தான் சேர்க்க போகிறேன். ஏன் கடைசியாக சேர்க்குறேன்னுடா கோழி நல்லா குக்காகணும், மசாலா எல்லாம் ஏறணும் சொன்னால் தக்காளியை கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் போடணும். தக்காளி மற்றது அடி பிடிக்காது. இப்படி வற்ற வச்சு இதாக போக்கல தக்காளி லாஸ்ட்டுக்கு போட்டால் தக்காளி அடி பிடிக்க விடாது. போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 கிண்டி விடுங்க. இதோடு நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் போல் மிளகுத்தூள் கொஞ்சம் போல் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் போட்டு ஒரு கிண்டிட்டு இது என்னென்னா அப்போவே கரைச்சி ஊட்டினேன் இல்லையா இது தயிர். அந்த தயிரை நான் இப்போ என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் லைட்டாக கரைச்சி ஊற்றினேன். இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 1 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தேனே அதில் பேலன்ஸை இப்போ நான் அப்படியே ஊற்றி விட்டுற போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். எவ்வளோ இருந்துச்சுன்னாக்கா இன்னொரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணி சேர்த்து அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுருங்க, நெருப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுருங்க.
இது கொஞ்சம் டேஸ்ட்டை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறதா இல்லைன்னு சொல்லி பார்த்து அதை சேர்த்துக்கொள்வோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் அளவு உப்பு சேர்த்து கொண்டு நான் கொஞ்சம் போல், நிறைய இல்லை, கொஞ்சம் போல், இப்படி கொஞ்சம் போல் உப்பு நான் சேர்த்துக்கொண்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த தக்காளி நல்லா வேகுற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இன்னொன்று, தயிருக்கு பதிலாக இதுவும் போடிடும், என்னது பழப்புளி. சிலவங்க வடுப்புளி எண்ணுவாங்க, பழப்புளி எண்ணுவாங்க. புளி அதுவும் ஒரு 4 இல்லாட்டி ஒரு 5 கொட்டை போல் கரைச்சி ஐடு சாரை இதுக்கு சேர்க்கலும். சிக்கனுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் தக்காளியை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி நெஸ்பூஷன் ஐடு சாறு கொஞ்சம் ஏறுறதுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கொத்தமல்லி புதினா தானே அதை நான் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு வருது. இப்போ நான் கொத்தமல்லி புதினாவை நான் சேர்த்துக்கொள்கிறேன் ஃபுல்லாக. பார்த்தீங்களா, தக்காளி நல்லா உடைஞ்சிட்டு வெந்துட்டு தக்காளி நல்லா. நான் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கொள்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சும்மா போய்க்கு சொல்லலை, உண்மைக்குமே நல்லா இருக்கு. இது கொஞ்சம் கொதித்து லைட்டாக வத்தட்டும். அதுக்கு தான் நான் இப்போ இதை நான் இங்கே ஊற்றிக்கிறேன். உரப்பு குறைச்சி சாப்பிட்றவங்க வந்து தயிருக்கு பதிலாக தேங்காய் பாலில் கொஞ்சம் போல், தலைப்பாலில் கொஞ்சம் போல் அதுவும் சேர்த்துக்கொள்ளு. நிறைய ஆண்டு இல்லை, ஒரு 2 கரண்டி அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளு. இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு வருது. எல்லா இதுவும் சேர்ந்து வர போக்கில் அந்த அளவு சரியாயிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ எப்படி திக்காகிட்டு வருது.
இப்போ இது எல்லா மசாலாவையும் போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க ஊற்றிக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் ஓகே, நல்லாவே கொதிச்சு வந்துட்டு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிட்டு இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எப்படி கமெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா கேளுங்க சமையலில். ஓகே ஓகே இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல்.